இந்த பையனோட மற்ற பசங்களாம் ஒன்னா விளையாடுறதுக்கு மற்ற அம்மாக்கள் அனுமதிக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா வந்து ஒரு அக்காவோட வீட்டு கதவை தட்டி, என் மருமக தான் செத்துட்டான்னு உனக்கே தெரியும் இல்லை, எங்க வீட்டில் யாருக்கும் இந்த குழந்தைய வளர்க்க விருப்பம் கிடையாது, அவதான் உன் ஃப்ரெண்ட் ஆச்சு, நீயே அந்த குழந்தைய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, அண்ணிலிருந்து அந்த குழந்தைக்காக அம்மாவை மாற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஆசையோட அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. என்னமோ நம்ம குழந்தைய தான் வளர்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரி பாசமாவும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த குழந்தைக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம ஆகுது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, டாக்டர்லாம் சொல்றாங்க அந்த குழந்தை HIV-யால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அம்மா மனசு உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா சின்ன வயசுல இவனுக்கு அந்த மாதிரி நோய் வரணுமா அப்படின்னு. அந்த குழந்தைய ரோட்ஸை தூக்கிட்டு போனா கூட மத்தவங்க எல்லாம் ஏன் அவனை அங்க தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. எல்லாருமே அந்த குழந்தைய வெறுத்து ஒதுக்குனாங்க இவங்களை தவிர. ஆனா டாக்டர் எல்லாம் கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்களுக்கு தைரியமே கிடைக்குது. ஆனா அந்த பையனும் வளர வளர அவனுக்கு ஆசை வருது, மற்ற பசங்களோட நம்மளும் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் செக்அப்ல இருந்து நல்ல நியூஸ் வருது, என்னன்னா அவன் ஆல்மோஸ்ட் கியூர் ஆயிட்டான்னு. சோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவனை ஸ்கூல் போறடான்னு கேட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. சரி, இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.